வணக்கம் நண்பர்களே. இந்த குரு பயிற்சி 2025 எந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சோதனையான காலகட்டம், கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எது எது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அசோசியேஷன். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அசோசியேஷன். அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசிடும். இப்போ இந்த குரு பயிற்சி 2025 இப்போ மே மாதம் 11ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருச்சு. குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். இந்த குரு பயிற்சியால் சோதனையான காலகட்டம் எந்தெந்த ராசிகளுக்கு, கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் எது எது அப்படின்ற பற்றி டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதில் முதல் ராசியாக கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் முக்கியமான ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. என்ன காரணம்? 8ஆம் இடம் அஷ்டமத்தில் குரு வந்திருக்கிறாரு. விருச்சிக ராசிக்கு 8ல் குரு. இது அவ்வளவு சிறப்பான அமைப்பில் அஷ்டமத்தில் குரு வர்றது. விருச்சிக ராசிக்கு 2ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் அதிபதியான குரு 8ல் இருக்கிறார். 2ஆம் இடம் குடும்பம், 5ஆம் இடம் குழந்தைகள், பேர், புகழ், பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு 8ல் மறைகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. பங்காளி வகைகளில் பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் கொடுக்கும். குலதெய்வ வழிபாட்டில் தடை கொடுக்கும். இந்த வருஷம் குழந்தைகள் வகையிலையும் சில சங்கடங்கள் உண்டு. குடும்ப வகையிலையும் பிரச்சனைகள். ஏன்னா குடும்பாதிபதி குரு அவர் போய் 8ஆம் இடத்துல மறைகிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதனால் குடும்ப வகையிலையும் சில பிரச்சனைகள் உண்டு. இந்த விருச்சிக ராசிக்கு அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. இருந்தாலும் 8ஆம் இடத்துலேருந்து குரு தன்னோட பார்வையால் சில நல்ல விஷயங்களை செய்வார். விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடத்தை, 2ஆம் இடத்தை, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் 2ஆம் இடத்துல குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் அந்த குரு பார்வை இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் இருக்காது. பண வரவு ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். ஏன்னா தனஸ்தானத்தை தனக்காரகனே பார்க்குறாரு. அதனால் பண வகையில் பெரிய பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் அந்த 8ஆம் இடத்துல அஷ்டமத்த குரு அவ்வளோ சிறப்பாக சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை. ஒரு வருஷத்துக்கு சோதனையான காலகட்டம் தான் விருச்சிக ராசி. அடுத்த ராசியாக மேச ராசி. மேச ராசிக்கு 3ல் குரு. மேச ராசிக்கும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசியில் ஒன்று. விருச்சிக ராசியும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசியில் ஒன்று. மேச ராசிக்கு 3ல் குரு வந்திருக்கிறார். முடக்குரு, முடக்கும். எந்த விஷயமும் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்கும், முடக்கும், முடக்குருன்னு சொல்லுவோம். இதுவும் அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. அடுத்த ராசியாக மிதுன ராசி. ஜென்ம ராசிக்கே குரு வந்திருக்கிறார். ஜென்ம குரு உடம்பு வெயிட்டு போடும், சோம்பல் வரும், டென்ஷன் வரும், ஹெல்த் இஷ்யூஸ், உடம்புல வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். சின்னதாக ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்தாலும் உடனே போய் டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணணும். டென்ஷன் ஆகும், ஒர்க் ப்ரெஷர் வரும். அதனால் இந்த ஜென்ம குரு அவ்வளோ சிறப்பித்து சொல்லக்கூடிய அமைப்பில் மிதுன ராசிக்கும் சோதனையான காலகட்டம் தான். பரிகாரம் செய்ய வேண்டிய ராசியில் மிதுன ராசியும் ஒரு ராசி. அடுத்த ராசி கன்னி ராசிக்கு 10ல் குரு. இதுவும் அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை. 10ல் குரு வந்தால் தொழிலில் வேலையில் பிரச்சனையை கொடுக்கும். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், ஒர்க்கில் ப்ரெஷர், வேலையில் டென்ஷன், உயர் அதிகாரிகள் தொந்தரவு, டார்கெட் ப்ரெஷர், இது எல்லாமே இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கும் நேரம். இந்த 10ஆம் இடத்துல குரு வந்தால் பதவி பறி போகும், பெட்டி நிறைய பணம் இருக்கும், பெருவரைய காத்திருக்குன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதனால் ஒரு சிறப்பான அமைப்புள்ள 10ல் குரு வர்றது. இருந்தாலும் அந்த கன்னியா ராசிக்கு 2ஆம் இடத்து தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பணத்துக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது. அடுத்த ராசியாக மகர ராசி. மகர ராசிக்கு 6ல் வந்திருக்கிறார் குரு. ருண ரோக சத்துருஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு. மகர ராசிக்கு 17 சனி முடிஞ்சிருக்கு. அது ஒரு நல்ல விஷயம். இருந்தாலும் குரு பயிற்சி அவ்வளோ சாதகமாக இல்லை. பரிகாரம் செய்ய வேண்டிய ராசியில் மகர ராசின்னு ஒன்று. இன்னும் ஒரு வருஷத்துக்கு கடனையும் வம்பு வழக்கு சண்டையும் வியாதியும் கொடுப்பார் குரு. 6ல் குரு. ருண ரோக சத்துருஸ்தானம். ருணம்னா கடன், ரோகம்னா நோய், சத்துருன்னா எதிரி, வம்பு வழக்கு சண்டை, போலீஸ் ஸ்டேஷன் போகும். இது அத்தனைக்கும் சாதகமான இடத்தில் வராமல் பாதகமான இடத்தில் குரு வந்திருக்கிறதுனால கடன், வம்பு வழக்கு, நோயை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை குரு இருக்கிறாரு. அதனால் கவனமாக இருக்கணும். அடுத்த ராசியாக மீன ராசி. மீன ராசிக்கு 4ல் குரு. இதுவும் சுமாரான அமைப்பு தான், பெரிய சிறப்பித்து சொல்லக்கூடிய அமைப்பில் இல்லை. மீன ராசிக்காரர்களுக்கும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசியில் ஒரு ராசி. சோதனையான காலகட்டம் தான். இருந்தாலும் அந்த வீடு, மனை, வாகன ஸ்தானத்தில் குரு வந்திருக்கிறதுனால சில பேருக்கு வீடு, மனை, ஃப்ளாட், வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு மீனராசி நண்பர்களுக்கு உண்டு. மற்றபடி சுமாரான காலகட்டமே மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி. மேசம், மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களாம் பரிகாரம் பண்ண வேண்டிய ராசி. இந்த குரு பயிற்சியில் சற்று சோதனையான
காலகட்டமே இந்த ராசிக்காரர்களுக்கு. நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் ஜாதகம் அமைச்சிங்கன்னா ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலனும் துல்லியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுறை நஸ்வச்சர். நன்றி, வணக்கம்.